ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெற்றி விநாயகர் திரைப்படத்தோட ஃபைனல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இதுவரை 5 ஸ்டோரிஸ் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எடுத்த உடனேயுமே மதங்கமாபுரியில் வாழ்ந்துட்டு இருக்க கஜமுகாசுரனை தான் காட்டுறாங்க. இவன் மிகப்பெரிய அசுரன். இவன் தேவலோகத்தை கைப்பற்றிட்டு தேவர்களுக்கு பூரா பல இன்னல்களை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. என்ன அப்படின்னா, அவனோட கொழு மண்டபத்துக்கு முன்னாடி அவன்கிட்ட அடிமையா இருக்கக்கூடிய தேவர்களை பூரா நிக்க வச்சு அவங்க தலையில அவங்களே கொட்டிக்க சொல்றது, காதை பிடிச்சி தோப்பு கரணம் போட சொல்றதுன்னு பல அட்டுழியங்களை இந்த கஜமாசுரன் பண்ணிட்டு இருக்கான். இந்த கஜமுகாசுரனோட கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் எல்லாரும் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. உடனே சிவபெருமான் இவனை அழிக்கிறதுக்கு விநாயகர் தான் சரியான ஆளுன்னு அனுப்பி வைக்கிறாங்க. இப்பதான் பார்வதி தேவிக்கு ஒண்ணு புரியுது. நம்ம மகனுக்கு எதுக்குங்க இது மாதிரி யானை முகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த கஜமுகாசுரனை அழிக்கிறதுக்காக தான் யானை முகமே இருக்கு நம்ம விநாயகருக்கு. அதனோட காரணத்தை நான் இப்போ இந்த வீடியோலயே சொல்ல போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. வாங்க இப்ப திரும்ப கதையில போலாம். இப்ப கஜமுகாசுரனை அழிக்கிறதுக்காக விநாயக பெருமான் மதங்கமாபுரிக்கு வந்துட்டாங்க. கஜமுகாசுரனோட படைகள் அனைத்தையும் விநாயக பெருமான் தோக்கடிச்சிட்டாங்க. அவங்களோட படை தளபதி கூட இறந்துட்டாங்க. அதனால கஜமுகாசுரன் ரொம்பவே கோவப்பட்டு இனிமே பொறுத்து கொள்ள முடியாது, இந்த விநாயகரை அழிக்கிறதுக்கு நானே போறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. இப்ப கஜமுகாசுரனோட மனைவி பிரியம்பலாவை காட்டுறாங்க. அவங்களுக்கு இந்த நியூஸ் போன உடனே வேகமா தான் கணவர்கிட்ட நீங்க போருக்கு போகாதீங்க, உங்க உயிருக்கு ஆபத்துன்றத மனைவி சொல்றத கஜமுகாசுரன் கேட்கல. எதுக்கு ஒரு வீரனா இருக்கக்கூடிய என்ன நீ ஏன் இப்படி கோலை மாதிரி தடுக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க அப்படி சொல்லாதீங்க, விநாயக பெருமாள் எனக்கு சாதாரணமானவரா தெரியல, அவரை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு நான் கேள்விப்பட்டேன். உன்னோட கணவர் மிகப்பெரிய வீரன்னு தெரிஞ்சு நீ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கியா? நானு எவ்வளவு பெரிய வரத்தை வாங்கி வச்சிருக்கேன் தெரியுமா பிரம்மதேவர்கிட்ட அப்படின்றாரு. எனக்கு தெரியுங்க, உங்களை எந்த மனிதர்களாலையும் எந்த தேவர்களாலையும் எந்த மிருகங்களாலையும் அழிக்க முடியாதுன்ற வரத்தை நீங்க வாங்கியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எந்த வகையான ஆயுதங்கள், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தேவர்களால் உருவாக்கப்பட்ட எந்த வகையான ஆயுதங்களாலையும் உங்களுக்கு அழிவில்லை அப்படிங்கிறதையும் நீங்க வரமா வாங்கியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த சிவபெருமான பார்வதி தேவியும் விநாயக பெருமானையும் உருவாக்கியிருக்காங்க. உங்களுக்கு புரியலையா இன்னமும்? விநாயக பெருமானோட பாதத்தில இருந்து இடுப்பு வர மனித உடலாகவும், இடுப்பில இருந்து கழுத்து வர தேவ தன்மையுடையதாகவும், கழுத்துல இருந்து முகம் மேல இருக்கக்கூடிய முகம் விலங்கான யானை முகத்தாகவும் இருக்கு. அதனால கண்டிப்பா விநாயக பெருமானால உங்களுக்கு அழிவு ஏற்படலாம் அப்படின்னு அந்த மனைவி, கஜமுகாசுரனுடைய மனைவி எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா கஜமுகாசுரன் நீ சொல்றது கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே கிடையாது, அதுதான் நான் எந்த ஆயுதத்தாலையும் அழிவு கிடையாதுன்னு வர வாங்கியிருக்கேனே, அப்புறம் எப்படி என்னைய கொல்ல முடியும் விநாயகரால அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கும் ஏதாவது ஒரு உபாயம் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாருங்க விநாயகர். அவரு பயங்கரமான புத்திசாலி, அவங்க அம்மா அப்பாவையே சுத்தி பழத்தை வாங்கினவர் அப்படின்னு கஜமுகாசுரனோட மனைவி சொல்றதை கேட்டு கஜமுகாசுரனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. நீ எதிரியவே இப்ப புகழ்ந்துட்டு இருக்க, அது உனக்கு தெரியலையா அப்படின்னு கத்துறாரு. அதுக்கு பிரியம்பலா, என்னங்க நான் எதிரிய புகழலைங்க, உங்களுக்கு நான் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு போகாதீங்கன்னு கெஞ்சி கெஞ்சி பாக்குற. ஆனா அவரோட கணவர் கஜமுகாசுரன் போருக்கு போறேன்னு கிளம்பி இப்ப போயிட்டாரு. இப்ப பிரியம்பலா தன்னோட தாலி பாக்கியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அம்பாளை நினைச்சு பயங்கரமா வேண்டா. ஏன்னா கடுமையான அம்பாள் பக்தை தான் இந்த பிரியம்பலா. அதனால மனமுருகுன நம்ம அம்பாள் எப்படியாச்சும் பிரியம்பலாவோட கணவரை காப்பாற்றணுன்ற முடிவுக்கு வர்றாங்க. இங்க பயங்கரமா போர் நடந்துட்டு இருக்கு கஜமுகாசுரனுக்கும் விநாயகருக்கும். கஜமுகாசுரன் ஒரு பாம்பை ஆயுதமா போடும்போது விநாயக பெருமான் அந்த பாம்பை கையில பிடிச்சி டக்குன்னு தான் இடுப்புலயே கட்டிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய கழுகு ஒன்னையும்
ஆயுதமா அனுப்பும்போது அந்த கழுகு விநாயக பெருமானை 3 வட்டம் சுத்தி வந்து காலடியில சரணடைஞ்சிருது. இதெல்லாம் பாக்குற தேவர்கள் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு தான் போறாங்க. இப்பதான் இந்த கஜமுகாசுரனுக்கு ஒரு விஷயம் புரியுது. விநாயக பெருமான் ஏதோ ஒரு சக்தியோட தான் இருக்கான் அப்படிங்கிறது. இப்ப விநாயக பெருமான் யோசிச்சு இதுக்கு மேல நம்ம தாமதிக்க கூடாது, கஜமுகாசுரனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தந்தத்தையே ஆயுதமா பயன்படுத்தி கொல்ல வர்றாரு. அப்ப கஜமுகாசுரன், ஆகா நமக்கு எந்த ஆயுதத்தாலையும் அழிவில்லை, ஆனா இவன் தந்தத்தையே ஆயுதமா பயன்படுத்துறாங்கன்னா கண்டிப்பா இதால தாக்குனா நம்ம அழிஞ்சிருவோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கத்து பார்வதி தேவி கஜமுகாசுரனின் மனைவி வேண்டுதலுக்கு இணங்கி அவங்களோட வளையலை கலட்டி அந்த தந்தத்துக்கு ஆப்போசிட்ல தூக்கி போடுறாங்க. போட்ட உடனே இப்ப அந்த தந்தத்தை போக விடாம இந்த வளையல் தடுக்குது. வளையலுக்கும் தந்தத்துக்கும் ஒரு 5 செகண்ட் வந்து பயங்கரமான ஃபைட்டே நடந்துட்டு இருக்கு. இதை சாதகமா பயன்படுத்திட்டு இந்த கஜமுகாசுரன் டக்குன்னு ஒரு எலியா மாறி தப்பிக்கு ஓட பாக்குறான். அப்ப விநாயக பெருமாள் அவரோட பாதத்தை வச்சு மிதிச்சிடுறாரு. எலிய மிதிச்ச உடனேயும் பாத தீட்சை அடையுது இந்த எலி. அதனால தன்னோட தீய குணங்கள்லாம் மாறி இந்த எலி ஒரு நல்ல குணமுள்ள எலியா மாறுது. அதாவது மூஷிகன் சொல்லுவாங்க, மூஷிகனா மாறுது. அப்ப இந்த கஜமுகாசுரன் இருக்கக்கூடிய இந்த மூஷிகன் பேசுது, விநாயக பெருமாளே என்னைய மன்னிச்சிருங்க, ஏதோ அறிவிழந்து நான் இந்த மாதிரி காரியத்தை பண்ணிட்டேன், இனிமே நான் இது மாதிரி பண்ண மாட்டேன், அதனால என்னை உயிரோட விட்டுருங்கன்னு கஜமுகாசுரன் கேட்குறான். அதுக்கு வந்து பார்வதி தேவி, மூசிகனா மாறின விநாயக பெருமானை உன்னோட வாகனமா ஏத்துக்கோன்னு சொல்றாங்க. உடனே விநாயக பெருமானுக்கும் இது சரின்னு படுது. கஜமுகாசுரனும் எனக்கு தோல்ல உட்காழ்றது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் விநாயகா அப்படின்னு சொல்ற உடனேயும் விநாயகர் வந்து அந்த மூஷிகனை வாகனமா ஏத்துக்கிறாரு. இப்பதான் கஜமுகாசுரனுடைய மனைவி பிரியம்பலா வர்றா. வந்து, அம்மா தாயே, நான் உங்கள்கிட்ட இவ்வளவு தூரம் வேண்டிக்கிட்டேன், அப்படி இருந்து என் கணவரை கொன்னுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுது கதறா. அப்ப பார்வதி தேவி, இல்லம்மா, நான் உன்னுடைய வேண்டுதலுக்கு செவிசாச்சிருக்கேன் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பாரு, உன்னுடைய கணவர் உயிரோட தான் இருக்காரு, ஆனா மூசிகனா மாறி என்னோட மகனுக்கு வாகனம் ஆயிட்டாரு அப்படின்னு. இது என்ன கொடுமை, என் வீட்டுக்கார் என்ன இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, இதை நீ பெருமையா தான் நினைக்கணும், யாருக்கும் கிடைக்காத இந்த பாக்கியம், எங்களோட தெய்வங்களின் தெய்வங்களா ஆயிட்டாங்க, யாரெல்லாம் விநாயக பெருமாளை கும்பிடுறாங்களோ அவங்களாம் இனிமே உன்னுடைய கணவரையும் கும்பிடுவாங்க அப்படின்றவும், உடனே இந்த மனைவி தன்னுடைய கணவரான கஜமுகாசுரனை வணங்குறா. உடனே தேவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு நாள் நாங்க கஜமுகாசுரனுக்கு தலையில கொட்டிக்கிட்டு தோப்புக்கரணை போட்டுக்கிட்டு இருந்தோம் காதை பிடிச்சு, அதை பூரா இனிமே உங்களுக்கு போடுறோம் விநாயகா அப்படின்னு சொல்லும் போது, நீங்க என் மேல வச்சிருக்க அன்புக்கு நான் என்ன செய்ய வரேன்னு தெரியல, என் முன்னாடி யாரெல்லாம் வந்து இது மாதிரி தலையில கொட்டிக்கிட்டு காதை பிடிச்சு தோப்புக்கரணை போடுறாங்களோ அவங்களுக்கு வேண்டிய வரத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு விநாயகர் வாக்கு கொடுக்குறாரு. இதோட இந்த ஸ்டோரியும் இந்த படம் முடியுது. இதுக்கப்புறம் என்ன படம் போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பாய்.